إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا: لقد من الله على المؤمنين إذ بعث فيهم رسولا من أنفسهم إلى الآخر. أما بعد فإن خير حديث كتاب الله وخير حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أخرجه أبو داود والنسائي وابن ماجه. இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நாம் உயிரை விட மேலாக நேசிக்கின்ற அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை அப்படியே ஏற்று பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், இமாம்கள், நம்மவர்கள் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டமாக. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவிலே அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அவனது இறை இல்லத்திலே விரைவாக வந்து அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். நமது எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் அல்லாஹ் ஏற்று நிரப்பமான நன்மைகளை அல்லாஹ் மறுமை நாளில் அள்ளித் தருவானாக. அன்புக்கினிய சகோதரர்களே, அல்லாஹ் நமக்கு புரிந்திருக்கிற மிகப்பெரிய அருள், மிகப்பெரிய ஒரு நிஅமா எதுவென்று சொன்னால், அல்லாஹ் நம்மிலிருந்தே ஒரு தூதரை அனுப்பி இருப்பதுதான். அதனால்தான் அல்லாஹ் கூறுகிறான்: லகத் மன்னல்லாஹு அலல் முஃமினீன, நாம் மூமின்களுக்கு நாம் அருள் புரிந்திருக்கிறோம் என்று சொல்கிறான் அல்லாஹ். ஏன் அருள் புரிந்தாங்க கேட்டா, நம்மளிருந்தே ஒரு தூதர். அவர் வானவர் அல்ல, அவர் ஜின் இனத்தை சார்ந்தவர் அல்ல, அவர் மனித இனத்திற்கு அப்பாற்பட்டவர் அல்ல. நம்மளிருந்தே ஒரு தூதர், நம்மை போன்றே உறங்குகின்ற ஒரு தூதர், நம்மை போன்றே சாப்பிடுகின்ற ஒரு தூதர், நம்மை போன்றே உள்ளம் படைத்திருக்கின்ற ஒரு தூதரை அல்லாஹ் நமக்கு அருளி இருக்கிறார். அந்த தூதர் அல்லாஹ்வுடைய வசனங்களை உங்களுக்கு ஓதி காண்பிக்கிறார். உங்களை அவர் தூய்மைப்படுத்துகிறார். ஹிக்மத்தையும் வேதத்தையும் அவர் கற்றுத் தருகிறார் என்று அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே குறிப்பிடுகிறார். எனவே அல்லாஹ் நமக்கு புரிந்திருக்கிற எல்லா அருட்கடைகளை விட அல்லாஹ் நம்மிலிருந்தே ஒரு தூதரை அனுப்பியிருப்பதனால் அல்லாஹ் நமக்கு மிகப்பெரிய அருளை புரிந்திருக்கிறான். சகோதரர்களே, ஷிர்க்கிலிருந்து நம்மை காப்பாற்றியவர் அல்லாஹ்வுடைய தூதர். பிதஅத்தான விஷயங்களை எச்சரித்தவர் அல்லாஹ்வுடைய தூதர். கண்டதெல்லாம் கனவன் அல்ல என்று புரிய வைத்தவர் இந்த தூதர். நரகத்திலிருந்து சொர்க்கத்துடைய பாதையை காட்டி தந்தவர் இந்த தூதர். அப்படிப்பட்ட இந்த தூதரை அல்லாஹ் பல்வேறு இடங்களில் அறிமுகப்படுத்துவதை பார்க்க முடிகிறது. ஒரு இடத்துல அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கிறான்:
உங்களிருந்தே வந்திருக்கிறார் இந்த தூதர். அந்த தூதர் நம் மீது எந்த அளவுக்கு அன்பு கொண்டிருக்கிறார் என்பதை அல்லாஹ் சொல்கிற பொழுது, நீங்கள் உங்களுக்கு வருத்தம் அளிப்பது அவருக்கு வருத்தத்தை ஏற்படுத்துகிறார். நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வருதுன்னு சொன்னானா அந்த கஷ்டம் என்பது நம்மோடு போய்விடும். ஆனால் இந்த தூதர் அப்படிப்பட்ட தூதர் அல்ல, இந்த தலைவர் அப்படிப்பட்ட தலைவர் அல்ல. தன் சமுதாயத்திற்கு ஏற்படுகிற கவலை தன் கவலையாக பாவித்து வாழக்கூடியவர், நம் மீது அக்கறை கொண்டவர். ஒரு தந்தையை விட, ஒரு தாயை விட, ஒரு சகோதரனை விட, ஒரு சகோதரியை விட, கெட்டிய மனைவியை விட ஒரு அக்கறை கொண்டவர் இந்த தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படிப்பட்ட இந்த தூதர் எந்த அளவுக்கு நம் மீது அக்கறையும் அன்பும் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், எந்த தலைவனும் காட்டிராத ஒரு அன்பையும் ஒரு பாசத்தையும் வைத்திருக்கிற ஒரு தூதர் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சகோதரர்களே, எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு முறை வேகமாக காற்று வீசுகிறது, மேகத்துடைய மழை தென்படுகிறது. மழை வருவது மேகத்தை பார்த்து எல்லோரும் முடிவு செய்கிறார்கள் மழை வரப்போகிறது என்று. வேகமாக காத்தடிக்கிறது, எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கிற நேரத்திலே இந்த தலைவர் மட்டும் என்ன செய்து கொண்டிருந்தார் என்றால், அங்கும் இங்குமாக நடந்து கொண்டிருந்தார். ஒரே பதட்டமாக காணப்பட்டார். இதை அவருடைய மனைவி கவனிக்கின்றார்கள், என்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். உடனே அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தன் கணவனிடத்திலே கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, மக்கள் எல்லாம் மழை மேகத்தை பார்த்தவுடனே, வேகமாக காற்று வீசுவதை பார்த்தவுடனே மகிழ்ச்சியாக இருக்கிற இடத்திலே நீங்கள் மட்டும் ஏன் அல்லாஹ்வின் தூதரை ஒரு பதட்டமாக காணப்படுகின்றீர்கள்? ஏன் உங்கள் முகமெல்லாம் தோய்ந்து போயிருக்கிறது? என்ன காரணம் என்று கேட்ட பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஆயிஷா, இதே போன்று ஒரு காற்றடித்தது, இதே போன்று ஒரு மேகம் பொழிந்தது. அந்த சமயத்திலே அல்லாஹ் தஆலா அந்த மேகத்தின் மூலமாகவும் அந்த மழையின் மூலமாகவும் அந்த காற்றின் மூலமாகவும் ஒரு சமுதாயத்தை அளித்திருக்கிறான் ஆயிஷா. அதே போன்று அல்லாஹ்வுடைய வேதனை தன் சமுதாயத்திற்கு வந்துவிடுமோ என்கிற கவலைதான் ஆயிஷா என்னை அங்கும் இங்குமாக நடக்க வைத்தது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். யோசித்து பாருங்க, ஒரு காற்றுத்தான், ஒரு மழை மேகம்தான், ஆனால் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கிற நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் என்னுடைய சமுதாயம் இதனால் அழிக்கப்பட்டு விடுமோ என்கிற கவலை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்ததாக நம்மால் பார்க்க முடிகிறது. எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம் மீது கவலை கொண்டிருக்கிறார், நம் மீது அக்கறை கொண்டிருக்கிறார் என்று நம்மால் பார்க்க முடிகிறது. அது மட்டுமா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நிறைய படித்திருக்கிறோம் நாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார் என்பதை கற்றுக்கொண்டிருக்கிறோம் நாம். சரியாக உணவு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்டதில்லை சகோதரர்களே. 3 நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிலே அடுப்பு எரியவில்லை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இடத்திலே கேட்கப்படுகிறது, என்னதான் உண்டு சாப்பிட்டு வாழ்ந்து. யோசித்து பாருங்க சகோதரர்களே, அந்த அளவுக்கு பசி பட்டினி வாழ்க்கையிலே பாதி நாட்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயிற்றிலே செங்கற்களை கட்டித்தான் வாழ்ந்திருக்கிறார் என்று வரலாறு சொல்கிறது. ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதியம் நேரத்திலே பசியின் காரணமாக வெளியே வருகிறார். அபூ ஹுரைராவை பார்க்கிறார், அபூ பக்கரையும் பார்க்கிறார். கேட்கிறாங்க, ரசூலுல்லாஹ் ஏன் வந்தீங்க வெளியே, இந்த டைம்ல ஏன் வந்தீங்க? அதுக்கு அபூ ஹுரைராவும் அபூ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதர்களே, யா ரசூலல்லாஹ், அல்-ஜூ, பசிதான் அல்லாஹ்வுடைய தூதரை எங்களை வெளியேற்றியது. எங்களால் பசி தாங்க முடியவில்லை, ஏதாவது உணவு கிடைக்குமா நாங்கள் வெளியே வந்தோம் என்று சொன்ன பொழுது அதே நிலையில் தான் அல்லாஹ்வுடைய தூதரும் வெளியே வந்திருக்கிறார். அதே பசிதான் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் ஏற்பட்டிருக்கிறது.
உடனே பெருமானார் சொன்னார்கள், நானும் அதற்குத்தான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி ஒரு அன்சாரி தோழருடைய வீட்டுக்கு சாப்பிட போனாங்கன்னு சொன்னானா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை பசியும் பட்டினியுமாகத்தான் இருந்திருக்கிறது. அப்படி பசியும் பட்டினியுமாக இருந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தை துஆ செய்த என்ன துஆ தெரியுமா செஞ்சாங்க? யா அல்லாஹ், என் சமுதாயத்தை பசியால் என் சமுதாயத்தை நீ அழிச்சிடாத ரப்பே. பசியால் வாடியவர், பசியால் பல நாள் வாழ்க்கையை கடத்தியவர், அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார்கள், யா அல்லாஹ், என் சமுதாயத்தை பஞ்சத்தால் பசியால் யா அல்லாஹ் அழித்து விடாதே என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்திருக்கிறார் என்று சொன்னால் எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம் மீது அக்கறையும் ஆர்வம் கொண்டிருக்கிறார் என்று பாருங்கள் சகோதரர். இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாற்றை நீங்க எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் என் சமுதாயம் மட்டும் கஷ்டப்படவில்லை என்று சொன்னால் நான் இதை செய்திருப்பேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல இடங்களிலே சொல்லியிருப்பதை பார்க்க முடிகிறது. இசாவுடைய நேரம் சகோதரர்களே, இசாவுடைய தொழுகைக்காக வேண்டி பெரிய பள்ளிவாசலிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள் சஹாபாக்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி பகுதியில் வருகிறாங்க, இசாவுடைய இறுதி பகுதியில் வர்றாங்க, இரவனுடைய லாஸ்ட் பகுதிக்கு வர்றாங்க. ரசூலுல்லாஹ் வந்து பார்த்தா சஹாபாக்கெல்லாம் சஃப்ல நின்று அப்படி மண்டை ஆட்டிட்டு அப்படி இருக்கிறாங்க. இசா தொலை வைக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொலை வைத்துட்டு சஹாபாக்களிடம் சொன்னாங்க, லௌலா அன் நசுக்க அலா உம்மதி, என் சமுதாயத்திற்கு மட்டும் சிரமம் இல்லை என்று சொல்லியிருந்தால், நான் இசாவுடைய தொழுகை நான் பிற்படுத்தி இருப்பேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. யோசிச்சு பாருங்க, நம்ம நேரத்திலே தொழுகை வீட்டுல போய் படுத்துறோம், ஆனால் இசாவுடைய தொழுகை மட்டும் இரவு 12 மணிக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழ வேண்டும் என்று இருந்தால் எவ்வளவு சிரமப்பட்டிருப்போம் சகோதரர்களே, எவ்வளவு சிரமப்பட்டிருப்போம். ஆனால் பெருமானார் அதைத்தான் விரும்பினாங்க. ஆனால் தான் விரும்பினாலும் தன் விருப்பம் தன் சமுதாயத்திற்கு பாதிப்பு வந்து விடக்கூடாது என்பதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை தடுத்திருக்கிறார்கள் என்று பார்க்க முடிகிறது சகோதரர். அது மட்டுமா, இப்படி ஒவ்வொரு விஷயங்களாக நீங்கள் எடுத்து பார்க்கலாம். லௌலா அன் அஷுக்க அலா உம்மதி, லௌலா அன் அஷுக்க அலா உம்மதி, என் சமுதாயத்திற்கு மட்டும் சிரமம் இல்லை என்று சொல்லியிருந்தால், என் சமுதாயத்திற்கு மட்டும் சிரமம் இல்லை என்று சொல்லியிருந்தால் நான் இப்படியே இருப்பேன், நான் அப்படி சொல்லியிருப்பேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமுதாயத்தையே கவலை என்று கொண்டிருந்தார்கள் சகோதரர். சமுதாய கவலை பெருமானாருக்கு இருந்துச்சு. யாராவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வாழ்ந்திருக்கிற சமயத்திலே ஒரு யூதன் மௌத்தானான்னு சொன்னானா, அந்த யூதன் மௌத்தா போயிட்டான ஈமான் கொள்ளாமல் என்கிற வருத்தம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்துச்சு. இந்த கவலை நமக்கு இருக்கா? நம்முடைய பகுதியில எத்தனையோ பேர் இந்த மார்க்கத்தை ஏற்காமல் மரணிக்கின்றார்கள், எத்தனையோ பேர் இந்த ஏகத்துவத்தை ஏற்காமல் மரணிக்கின்றார்கள். அந்த சமயத்தில் எல்லாம் இந்த ஏகத்துவம் அவனுக்கு போய் சேரவில்லை, அல்லாஹ்வுக்கு இணை வைத்த நிலையிலே மரணிக்கிறான் என்கிற கவலை நமக்கு வந்திருக்கிறதா? அல்லது இந்த ஏகத்துவத்தை ஏற்காமல் ஒருவன் மரணித்திருக்கிறான் என்கிற கவலை நமக்கு வந்திருக்கிறதா? கவலைப்பட்டாங்க ரசூலுல்லாஹ். இந்த அளவுக்கு அல்லாஹ்வே சொல்கிறான், லஅல்லக பாயிகுன் நஃப்ஸக அல்லா யுமினு, நபியே நீங்க உங்களை நீங்களே அழிச்சுக்குவீங்க போல இருக்கிறது, உங்களை நீங்களே வருந்தி உங்களே அழிச்சுக்குவீங்க போல இருக்கிறது. இவர்கள் இந்த வேதத்தை இவர்கள் ஈமான் கொள்ளாமல் இருக்கிறார்கள் என்பதற்காக வேண்டி இந்த அல்லாஹ் கேட்கிறான். பாருங்க, ஒரு ஈமான் கொள்ளவில்லை என்கிற கவலை ஒரு தலைவனுக்கு வருகிறது. அந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் சமுதாயம் என்று வாழ்ந்திருக்கிறார்கள் என்று பார்க்க முடிகிறது. ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40வது வயசில் நபியானாங்க. ஆனால் 20வது வயதிலிருந்தே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமுதாயத்துக்காக உழைத்தவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சமுதாயம் ஈமான் கொள்ளாதா, ஏற்றுக்க மாட்டார்களா என்கிற கவலை ரசூலுல்லாஹ்க்கு இருந்துச்சு. சமுதாயம் எல்லாம் வருது, குறைஷி குஃபார்கள் எல்லாம் வருகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரத்திலே வந்து சொல்கிறார்கள், முஹம்மதே உதுல்லாஹ, அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள், இந்த சஃபா என்கிற இந்த மலை மட்டும் தங்க மலையாக நீங்கள் மாற்றி காட்டினால் நுக்மினு பிக, உங்களை நாங்கள் ஈமான் கொள்கிறோம் என்று சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹ்க்கு அளவில்லா மகிழ்ச்சி, மட்டில்லா மகிழ்ச்சி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு
எப்படா இவங்க எல்லாம் இஸ்லாத்துக்கு வருவாங்க சொல்லி ஓடி ஓடி உழைத்தவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதற்காக கவலைப்பட்டவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த சமுதாயமே வந்து சொல்கிறது, முகமதே, இந்த சஃபா மலையை மட்டும் தங்க மலையாக நீங்கள் மாற்றி காட்டினால் இதோ நாங்கள் ஈமான் கொள்கிறோம் என்று சொன்ன பொழுது பெருமானாருக்கு அளவில்லா மகிழ்ச்சி. உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கின்றார்கள், இறைவா, இந்த மலையை தங்க மலையாக மாற்றி காட்டு. யா அல்லாஹ், இந்த மலையை தங்க மலையாக மாற்றி காட்டு. இதோ என் சமூகம், என்னுடைய உம்மத் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளும் என்று சொன்ன பொழுது அல்லாஹ் தஆலா ஜிப்ரீலை அனுப்பி வைக்கிறான். ஜிப்ரீல் வருகிறார்கள். அல்லாஹ்வின் தூதரவர்களே, அல்லாஹ் உங்களுக்கு சலாம் சொன்னான், அல்லாஹ் உங்களுக்கு சலாம் சொன்னான். இந்த மலையை தங்க மலையாக மாற்றி காட்ட வேண்டும் என்று நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தீர்கள். அது ஒன்றும் அல்லாஹ்வுக்கு பெரிதல்ல, அது ஒன்றும் அல்லாஹ்வுக்கு பெரிதல்ல. அல்லாஹ் தஆலா மாற்றி தருவான். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், மன் கஃபர மின்ஹும், அவர்கள் யாராவது ஒரு நபர் இந்த மலையை மொத்தம் தங்க மலையா மாற்றி அவர்கள் எல்லாம் ஈமான் கொண்டு அதை யாராவது ஒருவன் இந்த மார்க்கத்தை விட்டும் போனான் என்று சொன்னால் எந்த சமுதாயத்துக்கும் வராத மிகப்பெரிய வேதனையை அல்லாஹ் உன் சமுதாயத்துக்கு தந்து விடுவான். இதற்கு நீங்கள் சம்மதிப்பீர்களா என்று என்ன செய்றாங்க? ஜிப்ரீல் கேட்கிறாங்க. முகமதே, அது வேண்டுமா? அல்லது அல்லாஹ் தஆலா பாபு ரஹ்மானை தான் தந்திருக்கிறான், பாபு இஸ்திக்பாரை தந்திருக்கிறான், பாபு தௌபாவை தந்திருக்கிறான். தௌபாவுடைய வாசலை அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துடைய கதவை அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிறான். யாராவது சமூகத்திலே பாவம் செய்து அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டால் அந்த அல்லாஹ் மன்னிப்பதற்குண்டான வாசலை திறந்து வைத்திருக்கிறான். அது வேண்டுமா? அல்லாஹ்வுடைய கருணையுடைய வாசல் இருக்கிறது, அது வேண்டுமா? அல்லது இந்த மலையை தங்க மலையாக மாற்ற வேண்டுமா என்று கேட்ட பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா அல்லாஹ், எனக்கு பாபு ரஹ்மாவுடைய வாசலை திறந்ததா, பாபு தௌபாவுடைய வாசலை திறந்ததா? ஏன் சொன்னாங்க? ஜிப்ரீல் சொன்ன ஒரு எச்சரிக்கை, எந்த சமுதாயத்திற்கும் ஏற்படாத மிகப்பெரிய ஒரு வேதனையை உன்னுடைய சமுதாயத்துக்கு அல்லாஹ் தருவான் என்று சொன்ன பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதாரண வேதனையை தன் சமுதாயத்துக்கு வந்துவிடக் கூடாது என்று நினைக்கின்ற அந்த அல்லாஹ்வுடைய தூதர் மிகப்பெரிய சோதனை ஏற்றுக்கொள்வாரா? ஏற்றுக்க மாட்டாங்க, வேண்டான்னு சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம் மீது அளவில்லா அன்பும் கருணையும் கொண்டிருக்கிறார்கள் என்று நம்மால் பார்க்க முடிகிறது. சகோதரர்களே, பாருங்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் தஆலா ஒரு பிரார்த்தனை கொடுத்தான், அந்த பிரார்த்தனை உடனே அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வான். எல்லா நபிமார்களும் அந்த பிரார்த்தனை இந்த உலகத்தை கேட்டு விட்டார்கள், தனக்காக வேண்டியும் தன் சமுதாயத்திற்காக வேண்டியும் கேட்டு விட்டார்கள். ஆனால் நான் மறுமையில் அந்த பிரார்த்தனைக்காக வேண்டி நான் காத்து கொண்டிருக்கிறேன், சமுதாயத்திற்காக வேண்டி என்று பெருமானார் சொன்னார்கள். மறுமை நாளை யோசித்து பாருங்க, மறுமை நாளை யோசித்து பாருங்கள் சகோதரர்களே. இன்னைக்கு வேணா மனைவியாக இருக்கலாம் அல்லது பிள்ளைகள் என்று உறவு கொண்டாடலாம், எந்த உறவும் பயணிக்க முடியாத நப்சி நப்சி என்று சுயநலம் மட்டுமே பார்க்கின்ற ஒரு இடம் இருக்கும் என்று சொன்னால் அது மறுமை நாள் தான் சகோதரர்களே, இல்லையா? என்ன செய்வான்? ஒவ்வொருத்தனும் நப்சி 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 என்று ஓடுகிறான், அங்கும் இங்குமாக ஓடுகிறான், கதறுகிறான். இதோ யா அல்லாஹ், என் மனைவி, என் பிள்ளை, என் கணவர் எல்லாவற்றையும் எடுத்துவிடு, என்னை காப்பாற்று என்று சொல்கிற நாள் அல்லவா அந்த மறுமை நாளில். தன்னை மட்டுமே நினைத்து பார்க்கிற நாள் அல்லவா அந்த நாள். தன் கணவனை நினைத்து பார்க்காமல், தன் பிள்ளைகளை நினைத்து பார்க்காமல், தன் உறவுகளை நினைத்து பார்க்காமல், தன்னை மட்டுமே எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிற, தன்னை மட்டுமே நரகத்திலிருந்து தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் எழுகின்ற அந்த நேரத்தில் ஒரே ஒரு குரல் மட்டும், ஒரே ஒரு தலைவர் மட்டும் சொல்கிறார், உம்மதி உம்மதி உம்மதி, என் சமுதாயமே என் சமுதாயமே என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான் பொது நலம் பார்த்த தலைவர் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான் சகோதரர்களே. பொது நலத்தை பார்த்தார்கள், தன்னுடைய சமுதாயம் நரகத்துக்கு செல்லக்கூடாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆர்வம் காட்டினார்கள். அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல கட்டங்களில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றை படிக்கிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்தின் மீது அவ்வளவு அன்பும் கருணையும் அக்கறையும் கொண்டிருக்கிறார்கள் என்று நம்மால் பார்க்க முடிகிறது சகோதரர்களே. அப்படிப்பட்ட அந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் ஒரு காலம் நாம் பார்த்ததில்லை. பார்த்திருக்கிறோமா? இல்லை. நமக்காக அக்கறைப்பட்ட, நம் மீது ஆர்வம் கொண்டிருக்கிற அந்த அல்லாஹ்வுடைய தூதரோடு நாம் பேசியது கிடையாது. நாம் வாழ்க்கையில அவரோடு நாம் அமர்ந்தது கிடையாது, அவரோடு நாம் உரையாடியது கிடையாது.
அவரோடு உறவாடியதும் நம் கிடையாது. ஆனால் அந்த அல்லாஹ்வுடைய தூதரோடு நாம் உறவாட வேண்டுமா? அந்த அல்லாஹ்வுடைய தூதரோடு நாம் சொர்க்கத்தில் இருக்க வேண்டுமா? அந்த அல்லாஹ்வுடைய தூதரோடு நாம் தோழமை கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு உண்டான வாய்ப்பை அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே தந்திருக்கிறார். நீங்க என்னெல்லாம் செஞ்சீங்கன்னா நீங்க அல்லாஹ்வுடைய தூதரோடு இருக்கலாம்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். எந்த அளவுக்கு பாருங்க, அவரோடு பேசியவர்கள், அவரோடு பழகியவர்கள், அவரோடு அமர்ந்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் மட்டும் அல்ல மறுமையிலும் அவரோடு இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டிருக்கிறார் என்று ஏராளமான செய்திகளை நம்மால் பார்க்க முடியும். சகோதரர்கள், ஒரு அன்சாரி தோழர் பள்ளிவாசலுக்கு வர்றாரு. வந்து பார்த்தா அவருடைய முகம் எல்லாம் கவலை தோய்ந்த முகமாக இருக்கிறது. பெருமானா கேட்கிறாங்க, என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் உங்க முகத்துல கவலை? என்ன பிரச்சனை கேட்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரே, ஒரு விஷயத்தை பத்தி நான் யோசிச்சுட்டே இருக்கிறேன். ஃபக்கர்து ஷைஅன், ஒரு விஷயத்தை பத்தி யோசிச்சுட்டே இருக்கிறேன். அந்த யோசனை என்னை சாப்பிடாமல் தடுக்கிறது. அல்லாஹ்வின் தூதரவர்களே, என்னுடைய வாழ்விலே என உலக ரீதியான விஷயங்களை என்னை செய்ய விடாமல் தடுக்கிறது அல்லாஹ்வுடைய தூதரே. அதுதான் எனக்கு அந்த விஷயத்தை யோசிக்கும் போதெல்லாம் எனக்கு கவலை. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, என்ன யோசனைன்னு கேட்டாங்க. அப்போது அவர் சொன்னார், அல்லாஹ்வின் தூதரவர்களே, இந்த உலகத்தில் உங்களை பார்க்க வேண்டும் என்று சொன்னால், உங்களோடு பேச வேண்டும் என்று சொன்னால் ஓடோடி வருகிறேன், ஓடோடி வருகிறேன், உங்களை பார்க்கிறேன். ஆனால் மறுமையிலே நீங்கள் உயர்வான நபிமாருடைய இடத்தை நீங்கள் இருப்பீர்கள் அல்லாஹ்வுடைய தூதரவர்களே. அந்த சமயத்தில் உங்களோடு நான் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்று சொன்னார்கள் அந்த நபித்தோழர். அவருக்கு பேரு தெரியாது. ஆனால் அந்த நபித்தோழர் சொல்கிறார், அல்லாஹ்வின் தூதரவர்களே, உங்களுடைய நேசம் எனக்கு மறுமையிலும் தொடர வேண்டும், உங்கள் நட்பு மறுமையிலும் எனக்கு தொடர வேண்டும் என்று அந்த நபித்தோழர் ஆசை கொண்டார் என்று ஹதீஸிலே பார்க்க முடிகிறது. இப்படி பல நபித்தோழர்கள், ஒரு இரு நபித்தோழர்கள் அல்ல, பல நபித்தோழர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சொர்க்கத்தில் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டிருக்கிறார் என்று பல செய்திகளை சொல்ல முடியும். இஸ்லாமிய வரலாற்றிலே மறக்க முடியாத ஒரு போர்க்களம் தான் உஹது போர்க்களம் என்பது, இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சொல்லை கேட்காத விளைவு மிகப்பெரிய இழப்புகளை அந்த போர்க்களத்தை முஸ்லிம்கள் சந்தித்தார்கள். அதில் குறிப்பாக எதிரிகளுடைய விஷயங்கள் எல்லாம் என்னன்னு சொன்னாலா, இந்த மார்க்கத்துடைய 6 பேராக முகமது இருக்கிறார், முகமதை ஒழித்து விட்டோம் என்று சொன்னால் இந்த மார்க்கத்துடைய எல்லா விஷயமும் ஒழிந்துவிடும் என்பதற்காக வேண்டி பெருமானாரை சுற்றி எதிரிகள் நின்று கொண்டிருக்கிறார்கள். நிறைய எதிரிகள் நின்று கொண்டிருக்கிறார்கள். அந்த சமயத்திலேயே பெருமானார் சுற்றி யாருமே கிடையாது. அந்த சமயத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மை யருத்துஹும் அன்னா ரஃபீக்கு ஃபில் ஜன்னah என்று சொன்னாங்க ரசூலுல்லாஹ். யார் எனக்கு முன்பாக போர் செய்கின்றாரோ, எனக்கு முன்பாக யார் போர் செய்கின்றாரோ ரஃபீக்கு ஃபில் ஜன்னah, அவர் என்னோடு சொர்க்கத்தில் இருப்பார் என்று சொன்ன பொழுது அன்சாரி தோழர் ஒருவர் வந்தார், போர் செய்தார், ஷஹீதாக மரணித்தார். மீண்டும் பெருமானார் சொன்னார்கள், எனக்கு முன்பாக யார் வந்து போர் செய்கின்றார்களோ அவர் என்னோடு சொர்க்கத்தில் இருப்பார் என்று சொன்ன பொழுது 2வது அன்சாரி தோழர் வந்தார். இப்படி 7 அன்சாரி தோழர்கள் தங்களுடைய உயிரை நீத்திருக்கிறார் என்று சொன்னாங்க. என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய தூதரோடு சொர்க்கத்தில் இருக்க வேண்டும், அந்த தூதரோடு சொர்க்கத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி 7 உயிர்கள் போயிருக்கிறது. காரணம் என்ன? ரசூலுல்லாஹ்வோடு சொர்க்கத்தில் இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி. அந்த போர்க்களத்தில் இன்னொரு சம்பவம் நடந்து சகோதரர்களே, உம்மு அம்மாரா ரலியல்லாஹு அன்ஹா, உம்மு அம்மாரா ரலியல்லாஹு அன்ஹா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சஹாபாக்கள் ஆண் சஹாபாக்கள் பாதுகாத்தார்களோ அப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாக்கக்கூடிய பணியிலே இருந்த பெண்மணி உம்மு அம்மாரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். இந்த போர்க்களத்தில் உம்மு அம்மாராவை பார்க்கிறாங்க. உம்மு அம்மாராவும் பெருமானாரை பார்க்கின்றார்கள். உம்மு அம்மாரா சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர்களே, அல்லாஹ்விடத்திலே நீங்கள் சொர்க்கத்திலே உங்களோடு இருப்பதற்காக வேண்டி நீங்க துஆ செய்யுங்க யா ரசூலல்லாஹ், நீங்க துஆ செய்யுங்க யா ரசூலல்லாஹ். போர்க்களத்தை நம்ம கேட்கிறது என்ன கேட்கிறாங்க? ரசூலுல்லாஹ்க்கு பக்கபலமாக நின்று கொண்டு எதிரிகளுடைய வாழ்க்கையில எல்லாம் தடுத்துக் கொண்டு பெருமானாருக்கு ஒரு கேடயத்தை போன்று நின்று கொண்டிருந்த உம்மு அம்மாரா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொல்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துஆ செய்யுங்கள், அல்லாஹ்வை பிரார்த்தனை அல்லாஹ் தஆலா அங்கீகரிப்பான், நான் சொர்க்கத்தில் என் குடும்பத்தோடு உங்களிடத்தில் இருக்க வேண்டும் என்று துஆ செய்யுங்கள் என்று உம்மு அம்மாரா சொன்ன பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள், அல்லாஹும்ம ஜஅலஹும் ரஃபாகி ஃபில் ஜன்னah, யா அல்லாஹ், இந்த உம்மு அம்மாராவுடைய குடும்பம் எல்லாம்
சொர்க்கத்தில் என்னோடு இருக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது உம்மு அம்மாரா ரலியல்லாஹு சொன்னார்கள், வல்லாஹி வல்லாஹி வல்லாஹி, அல்லாஹ் மீது ஆணையாக சொல்கிறேன், அல்லாஹ் மீது ஆணையாக சொல்கிறேன், அல்லாஹ்வுடைய தூதரே, லா உபாரிதா ذلكமா அஸாபனி மின துன்யா, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நீங்கள் உங்களுடைய பிரார்த்தனைக்கு பிறகு இந்த உலகத்தில் எனக்கு என்ன ஏற்பட்டாலும் சரி, என் உயிரே போனாலும் சரி, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த பிரார்த்தனைக்கு பிறகு நான் எதை குறித்தும் நான் கவலையே பட மாட்டேன். அல்லாஹ்வுடைய தூதரே, எதை பத்தி கவலை பட மாட்டேன். இந்த போர்க்களத்தை என் உயிர் போமா போட்டும் பரவாயில்ல, ஏன் சொர்க்கத்துல உங்களோடு இருப்பீங்க, நீங்க துஆ செய்வீங்க. என் கணவன் இறந்தாலும் பரவாயில்லை, என் பிள்ளைகள் இறந்தாலும் பரவாயில்லை, உலகத்தில் எது இறந்தாலும் பரவாயில்லை, அதை பொருட்படுத்தவே மாட்டேன். அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் இந்த துஆவை செஞ்சீங்களே, அதுவே எனக்கு போதும் என்று சொன்னார்கள். உம்மு அம்மாரா வரலாற்றை படிக்க முடிகிறது. உம்மு அம்மாரா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு 2 பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள். அதிலே ஒரு பிள்ளை அல்லாஹ்வுடைய பாதையிலே ஷஹீதாக கொல்லப்பட்டார். முஸைலமத்துல் கத்தாப் என்று சொல்கிற தன்னை நபி என்று வாதித்த முஸைலமா என்று சொல்கிற அந்த மனிதர் தன்னுடைய நுபுவத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி உம்மு அம்மாராவுடைய பிள்ளை வற்புறுத்துகிறார், மறுக்கிறார். முஸைலமா உம்மு அம்மாராவுடைய குழந்தையை துண்டு துண்டாக வெட்டி வீசினாக என்று வரலாறு சொல்கிறார். அந்த அம்மாக்கு அதெல்லாம் பெருசா தெரியல. அது மட்டுமல்ல, யமன் போர்க்களத்திலே அந்த அம்மா தன்னுடைய 2 கைகளையும் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஷஹீதாக இழந்தார்கள் என்று பார்க்கப்படுகிறது. என்ன காரணம்? ரசூலுல்லாஹோட சொர்க்கத்தில் இருக்கணும், ரசூலுல்லாஹோட சொர்க்கத்தில் இருக்கணும். அதான் உண்மையான அன்பு. என்னைக்காச்சும் இந்த நம்ம நடத்து துஆ செய்யும் போது சொர்க்கத்தை அல்லாஹ் சொர்க்கத்துக்குன்னு கேட்கிறோம். என்னைக்காச்சும் நமக்காக வேண்டி கவலை கொண்டவர், நமக்காக வருத்தப்பட்டவர், நமக்காக வேண்டி அக்கறை கொண்ட அந்த அல்லாஹ்வுடைய தூதரோடு அல்லாஹ் இருப்பதற்காக எனக்கு நீ ஒரு பாக்கியத்தை கொடுக்கிறேவா. அந்த தூதரை நான் பார்த்தது கிடையாது, அந்த தூதரோடு நான் பேசியது கிடையாது, அந்த தூதரோடு நான் பழகியது கிடையாது. அல்லாஹ்வே, எனக்கு அந்த தூதரோடு இருக்கின்ற ஒரு பாக்கியத்தை எனக்கு தாய் என்று என்னைக்காவது வாசித்து இருக்கிறோமா? யோசித்து பாருங்கள் சொல்கிறார். இப்படி உயிரை இழந்தார்கள், உடலைகளை இழந்தார்கள். எல்லாவற்றுக்கும் காரணம் அல்லாஹ்வுடைய தூதரோடு நான் சொர்க்கத்தில் இருக்க வேண்டும். ரபியா என்கிற ஒரு சிறுவன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி பணிபடை செய்த அந்த சிறுவன், நைட்ல யாரும் எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிறாங்க. அந்த சமயத்தை தஹஜ்ஜுக்காக வேண்டி பெருமானார் எந்திரிப்பதற்கு முன்பாகவே எந்திரிச்சு ரபியா பெருமானாருக்கு தண்ணீரை கொண்டு வந்து கொடுக்கிறார். அதை பார்த்தோன்னே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ரபியா, உனக்கு இந்த உலகத்துல என்ன வேணும் தருகிறேன் என்று சொன்ன பொழுது ரபியா சொன்னார், யா ரசூலல்லாஹ், எனக்கு இந்த உலகத்தில் கிடைக்கின்ற அத்துணையுமே அழிந்து போகக்கூடியது, எது கேட்டால் இந்த உலகத்தோடு முடிந்து போகக்கூடியது. எனக்கு என்ன வேண்டும் தெரியுமா? உங்களோடு சொர்க்கத்தில் இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் அவர்களை நான் என்ன செய்யணும்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ரபியா, வேற ஏதாவது வேணுமா கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ், உலகத்துல வேற ஏதாவது கேட்கிறீங்களான்னு கேட்கிறாங்க. இல்லையா ரசூலுல்லாஹ், எனக்கு ஒன்று வேணாம், எங்களோட சொர்க்கத்தில் இருக்கணும், அவ்வளவுதான், உங்களோட சொர்க்கத்தில் இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதிகமாக சுஜூது செய் ரபியா, அதிகமாக சுஜூது செய் ரபியா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ரபியாவுக்கு சொன்னதாக நம்மால் பார்க்க முடிகிற சகோதரர்கள். இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சொர்க்கத்தில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் என்னென்ன விஷயங்களை செய்ய வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்டியல போறாங்க. அதுல ஒண்ணு என்ன? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்ன மின் அஹப்பிக்கும் இலைய, எனக்கு மிகவும் நேசத்துக்குரியவர், எனக்கு மிகவும் நேசத்துக்குரியவர், வாகரபக்கும் மின்னி மஜ்லிஸா யௌமுல் கியாமா, கியாமத் என்னோடு மிக மிக நெருக்கமாக அமர்ந்து கொண்டிருப்பவர் யார் தெரியுமா? உங்களிலே நல்ல குணமுடையவர் தான் என்னோடு நெருக்கமாக இருப்பீங்கன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். நல்ல குணங்கள் நமக்கு வேணும், நல்ல பண்புகள் வேண்டும் சகோதரர்களே. நல்ல குணம், நல்ல பண்புகள் நம்மிடத்தில் இருந்தது என்று சொன்னால் நாம் அல்லாஹ்வுடைய தூதரோடு சொர்க்கத்தில் நாம் இருப்போம் சகோதரர்களே. அந்த குணங்கள் இருக்கிறதா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறித்து ஒரு சஹாபி சொல்றாரு, நான் இஸ்ராத்துக்கு வந்தவுடனேயே நான் பார்த்திருக்கிறேன் பெருமானாரை, பெருமானார் என்னை பார்த்து புன்னகை செய்வார்கள். அதன் பிறகு இப்ப வரைக்கும் நான் எப்போதெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் முகத்தை பார்க்கணும், அப்போதெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை பார்க்கும் போதெல்லாம் புன்னகை செய்வார்கள் என்று ஒரு கண்டித்தோட சொல்கிறார். யோசிச்சு பாரு, நம்ம எப்படி செய்யறோம்? நமக்கு வேண்டியவங்க வேண்டாதவங்க என்று பார்த்துதான் புன்னகை செய்கிறோம். அதிலும் கூட பாரபட்சத்தை நாம் பார்க்கிறோம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதாரண ஒரு மனிதர். அவர் அபூபக்கர் அல்ல, உமர் அல்ல, உஸ்மான் அல்ல, அலி அல்ல,
சாதாரண மனிதர் சொல்லுகிறார், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை எப்போதெல்லாம் பார்ப்பார்களோ அப்போதெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை பார்த்து சிரிப்பாங்க. எவ்வளவு உள்ளத்துல தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குங்க. ஒவ்வொரு நபித்தோடும் சொல்வார்களாம், அல்லாஹ்வுடைய தூதர் எல்லாரையும் விட என்னைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் நேசிக்கிறார் என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஒவ்வொரு நபர்களிடத்திலும் பழகிருக்கிறார் என்று பார்க்க முடிகிறது. சகோதரர்கள், ஒருத்தரும் கல்வியை கற்றுக் கொண்டிருக்கிற பல சஹாபாக்கள் சொன்னாங்க, உலகத்துல நான் பல ஆசிரியரை பார்த்திருக்கிறேன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன்ற ஒரு ஆசிரியரை என் வாழ்நாளில் நான் கண்டதில்லை என்று சஹாபாக்கள் சொல்றாங்க. ஏன்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல குணங்கள், சகோதரர்களே, நல்ல குணங்கள், நல்ல பண்புகள் இருந்ததை பார்க்க முடிகிறது. அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான், நபியே இன்னக அலா குல்கின் அதீம், நற்குணத்தின் மீதே நீங்கள் இருக்கின்றீர்கள் என்று சொல்கிறான் அல்லாஹ் தஆலா. அப்படிப்பட்ட அந்த நற்குணம் நம்மிடத்தில் இருந்தது என்று சொன்னால் நாம் அல்லாஹ்வுடைய தூதரோடு இருக்கலாம். எத்தீம்களை பராமரிக்கிறோமோ அல்லாஹ்வுடைய தூதரோடு சொர்க்கத்தில் இருக்கலாம். 2 பெண் குழந்தையை ஒழுக்கமாக வளர்த்தோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதரோடு சொர்க்கத்தில் இருக்கலாம். அதே போன்று 2 சகோதரிகளை ஒழுக்கமாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதரோடு சொர்க்கத்தில் இருக்கலாம். அதே போன்று சரியான முறையான வியாபாரத்தை நாம் செய்தோம் என்று சொன்னால், பொய் சொல்லாமல் இருந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதரோடு சொர்க்கத்தில் இருக்கலாம் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னோடு சொர்க்கத்தில் இருப்பதற்கு உண்டான அமல்களை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். எனவே அந்த அமல்களை கண்டறிந்து நமக்காக வேண்டி கஷ்டப்பட்டவர், நமக்காக வேண்டி துன்பப்பட்டவர், நமக்காக வேண்டி வருத்தப்பட்டவர், நமக்காக வேண்டி மறுமை நாளிலே துஆக்காக வேண்டி காத்துக் கொண்டிருக்கிற மிகப்பெரிய தலைவர், உன்னத தலைவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சொர்க்கத்தில் இருக்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக என்று கூறி எனது முதலாவது ஜும்மாவை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா முஹம்மதி வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். இன்றைய சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மிடத்திலே எப்படி துஆ செய்ய வேண்டும் என்று கற்றுத் தருகிற பொழுது, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஈமானன் லா யருத், அன்-நஈம லா யன்ஃபத், முராஃபகத்தன் ஃபில் ஜன்னah. அதாவது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ்விடத்தில் நீங்க கேளுங்க, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஈமானன் லா யருத், அல்லாஹ் ஈமானை முர்த்தத்தாக்குகின்ற ஒரு ஈமான் எனக்கு தராது, நல்ல உறுதியான ஈமானை தாயா அல்லாஹ். ஈமான் முஸ்லிம் என்கிற இந்த தன்மையிலிருந்து, ஈமானை இழக்கின்ற தன்மையிலிருந்து காப்பாற்றி உறுதியான ஒரு ஈமானை தாயா அல்லாஹ். தீர்ந்து போகின்ற நியாமத்துக்களை எனக்கு தராதையா அல்லாஹ், தீர்ந்து போகின்ற நியாமத்துக்களை எனக்கு தராது. அதே போன்று இறைவா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சொர்க்கத்தில் இருக்கின்ற ஒரு பாக்கியத்தை எனக்கு தா என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுமாறு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். எனவே நம்மிடத்து அரபியில் நமக்கு தெரியாட்டினாலும் நம்முடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அந்த சொர்க்கத்தில் இருப்பதற்காக வேண்டி நாம் அதிகமாக அல்லாஹ்வுக்கு துஆ செய்ய வேண்டும். அதே போன்று சகோதரர்களை, ஒரு முக்கியமான அறிவிப்பு என்று சொன்னால், நாம் மரணித்தாலும் நம்மோடு நிறைய அமல்களை கொண்டு தருகிற நிறைய விஷயங்களை பெருமானார் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. அதாவது உயிரோடு இருக்கும்போது தொழுதா நன்மை, நோன்பு வச்சா நன்மை, குர்ஆன் ஓதுனா நன்மை, மௌத்தாய் கணக்கெல்லாம் செய்ய முடியாது. ஆனால் நம் மரணித்தாலும் நமக்கு நன்மைகளை அள்ளித்தருகிற, வாழ்த்தருகிற நன்மையான விஷயங்களை நாம் நேசிக்கின்ற, நான் உயிரை விட மேலாக விரும்புகின்ற என்னுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. அதுல ஒண்ணு என்ன கேட்டானா, பள்ளிவாசலை எழுப்புவது. பள்ளிவாசலை யார் எழுப்புகிறாரோ அது அந்த பள்ளிவாசல் செயல்படுகிற காலமெல்லாம் கியாம நாள் வரைக்கும் அல்லாஹ் தஆலா அதில் நன்மைகளை தருவார். அது மட்டுமல்ல, அல்லாஹ் தஆலா அவனுக்கு சொர்க்கத்தில் ஒரு வீட்டையும் கட்டித் தருவான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே அந்த அடிப்படையிலேயே நம்முடைய தாராபுரம் என்கிற பகுதியிலே ஒரு ஏகத்துவ பள்ளி முதலாக எழுப்பப்படுகிறது. அதுதான் முதல் பள்ளிவாசல். தாராபுரத்துல முதலாக எழுப்பப்படுகிற ஒரு தௌஹீத் பள்ளி எழுப்பப்படுகிறது. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பக்கத்துல எந்த பள்ளிவாசலும் கிடையாது.
அங்க இருக்கிற குழந்தைகள் ஒரு மதரசாக்கு போனோம்னு சொன்னாரா, அல்ல அங்க இருக்கக்கூடிய ஆண்கள் ஜமாத்தாக தொழ வேண்டும் என்று சொன்னால் ஒரு 1/2 கிலோமீட்டர் தள்ளித்தான் போக வேண்டியதா இருக்கிறது. எனவே இந்த பள்ளிவாசல் எழுப்பப்படுமானால் அங்கு இருக்கிற மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு பயன் உள்ளதாக இருக்கும். எனவே அன்பிற்கினியவர்களே, அந்த பள்ளிவாசலுக்காக நம்மிடத்தில் வசூலுக்காக வந்திருக்கிறாங்க. அந்த பள்ளிக்காக வேண்டி ஒரு சகோதரர் 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு உண்டான என்ன அமௌண்டோ அதை நான் ஒருவனே ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி அவர் அந்த பணத்தை கொடுக்கிறார். அதுல சில பணங்கள் தேவைப்படுகிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு 8 லட்சம் தேவைப்படும். அந்த 8 லட்சத்திற்காக வேண்டி நம்மிடத்திலே உதவி கேட்டு வந்திருக்கிறார்கள். எனவே வந்திருக்கிற சகோதரர்கள் மறுமை நாள் வரைக்கும் நன்மைகளை அளித்திருக்கிற அந்த பள்ளிவாசலுக்காக வேண்டி உங்களுடைய பொருளாதாரத்தை தாராளமாக வழங்கி கொடுக்குமாறு ஜமாத்தின் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அந்த 8 லட்சத்தை ஒவ்வொரு பங்காக அவர்கள் பிரித்திருக்கிறார்கள். அதில் ஒரு ஆளுக்கு 12,000 ரூபாய் வச்சிருக்கிறாங்க. எனவே தனிப்பட்ட ரீதியிலே கொடுக்கக்கூடிய சகோதரர்கள் அந்த 12,000 ரூபாய் கொடுத்து விட்டு அதுக்குண்டான ரிசீப்டை பெற்றுக் கொள்ளுங்கள். எனவே அன்பிற்கினியவர்களே, கியாமத் நாள் வரைக்கும் நன்மைகளை அள்ளித்தருகின்ற இது போன்ற நன்மையான விஷயத்திலே நாம் ஈடுபடுவதற்கு அல்லாஹ் தஆலா அருள் செய்யட்டும். நம்முடைய அனைத்து பாவங்களையும் அல்லாஹ் தஆலா மன்னித்து நாளை வறுமையிலே நபிமார்களோடு சுஹதாக்களோடு சித்திகளோடு இருக்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரியட்டும். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கிற உயர்ந்த சொர்க்கத்தை அல்லாஹ் தஆலா எனக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் அல்லாஹ் தஆலா தந்தல் புரிவானாக. அகீமுஸ் ஸலாத்த இன்னஸ் ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் வலذிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன் வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.